வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சாஸ்ட்ரா டீம்டு யுனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும். இந்த கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2க்கு உண்டான அலாட்மெண்ட் வந்தாச்சு. இப்ப ரவுண்ட் 3க்கு உண்டான அலாட்மெண்ட் எப்போது? ரவுண்ட் 3 அலாட்மெண்ட் வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, சாஸ்ட்ரா டீம்டு யுனிவர்சிட்டியில ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி, சாய்ஸ் ஃபில் பண்ணி, உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 2 அலாட்மெண்ட் முடிச்சாச்சு. இப்ப ரவுண்ட் 2ல அலாட்மெண்ட் வந்தவங்க, ஃபீஸ வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அந்த ஃபீஸ பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில 9 மணிக்குள்ள நீங்க ஃபீஸ பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஜூன் 27 நைட் 9 மணிக்கு ரவுண்ட் 2 அலாட்மெண்ட் வந்ததோ, அவங்க எல்லாருமே ஃபீஸ பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, ஃபீஸ பே பண்ணா மட்டும் தான், அதாவது இன்னைக்கு காலை 9 மணிக்குள்ள யாரெல்லாம் ஃபீஸ பே பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 3 ஈவினிங் 5 பிஎம், அதாவது இன்னைக்கு ஈவினிங் 5 பிஎம் உங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2ல உங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சவங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயந்திரம் 5 மணிக்கு. ஸோ, இன்னைக்கு சாயந்திரம் 5 மணிக்கு முடிஞ்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3 அலாட்மெண்ட் வந்து எனேபிள் ஆகும். ரவுண்ட் 3 அலாட்மெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட் 9 மணிக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் சீட்ஸ் கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்லயும் சீட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ரவுண்ட் 3 அலாட்மெண்ட். ரவுண்ட் 3 அலாட்மெண்ட் இன்னைக்கு நைட் 9 மணிக்கு. சப்போஸ் ரவுண்ட் 3 அலாட்மெண்ட் வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜூலை 8 காலையில 9 மணிக்குள்ளார நீங்க டியூஷன் ஃபீஸ பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, யாரெல்லாம் டியூஷன் ஃபீஸ் ஜூலை 8 காலையில 9 மணிக்குள்ள ஃபீஸ பே பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஜூலை 8 ஈவினிங் 5 பிஎம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, ஜூலை 8 வரைக்கும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட். ஸோ, ரவுண்ட் 3 அலாட்மெண்ட் யாருக்கு புதுசா வந்திருக்கோ, அவங்க எல்லாருமே ஜூலை 8க்குள்ள நீங்க டியூஷன் ஃபீஸ் பே பண்ணா மட்டும் தான் ஸ்லைடிங் ப்ராசஸையும் நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். அதையும் தாண்டி உங்களுக்கு சாஸ்ட்ராலே காலேஜ்ல சீட்ஸும் கிடைக்கும். சப்போஸ் டியூஷன் ஃபீஸ பே பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு சாஸ்ட்ரா டீம்டு யுனிவர்சிட்டியில கிடைச்ச சீட்டும் போயிடும். சீட் கேன்சல் ஆயிடும். ஸோ, அதனால இந்த பர்ட்டிகுலர் டேட் அண்ட் டைம்க்குள்ளார நீங்க உங்களோட டியூஷன் ஃபீஸ பே பண்ணிடுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.